ஓம் ஹத்தி ஈசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று தலைப்பு இது பகைவனை காட்டிலும் மோசமானது அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுவும் ஓங்காரக்குடிலாசான் மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிகரை நான் நேரடியாக தரிசித்த காலம் எடுத்து சொன்னது. இதை அப்படியே மனதில் வச்சு பிறருக்கும் மேன்மையாக உபதேசித்து வா அப்படின்னு சொன்ன சில சத்திய நிலைகள் குரல்ல இருந்து சொல்லுவாங்க, செய்யுள்கள்ல இருந்து சொல்லுவாங்க, திருமந்திரத்திலிருந்து சொல்லுவாங்க, ஞானிகளுடைய பாடல்கள்ல இருந்து நிறைய தத்துவங்களை எடுத்து சொல்லுவாங்க. அன்று அதுவே அருள்வாக்கு. ஞானிகள் சொல்லிய மொழிகளையே அருள்வாக்காக அவர் நிறைய இடங்கள்ல எடுத்து சொல்லி புரிய வைப்பார். நான் ஐயாவை பார்க்க சென்ற காலத்தில் அருகில் இருந்த அருளாளர்கள்கிட்ட இதை எழுத சொல்லி இதை கொடுப்பா, இதை அனுதினமும் சிந்திச்சுக்கிட்டு பிறருக்கும் இதை உபதேசித்து வா அப்படின்னு சொன்னது. அழுக்கார் உடையாருக்கு அதுசாலும் உன்னார் வழிக்கு கேடு தரும். அதாவது இதனுடைய அர்த்தம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது, ஐயா, பகைவன் செய்ய தவறிய துன்பத்தை தன்னிடம் உள்ள பொறாமை குணமே தந்துவிடும் அப்படின்னு தெளிவுபட சொல்லிட்டார். அதாவது பகைவனை காட்டிலும் மோசமானது ஒன்று உண்டு அப்படின்னாக்கா அது என்னன்னாக்கா தன்னிடம் உள்ள பொறாமை குணம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு பகைவன் கூட சில நேரங்களில் மனமாற்றத்தினால சரி விட்றா போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம், அவன் துன்பத்தை தராமல் கூட கடந்து சென்று விடலாம். ஆனால் தன்னிடம் உள்ள பொறாமை குணம் இருக்குது இல்லையா, அது சர்வசத்தியமாக ஒருவனுக்கு துன்பத்தை தந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த பொறாமை குணம் அப்படின்றது இருக்கவே கூடாது. இன்னொருத்தரனுடைய நிலை அமைப்புகளை பார்த்து பொறாமைப்படுவது அப்படின்றது பகைவனை காட்டிலும் மோசமான ஒரு துன்பத்தை தரக்கூடிய செயல் விளைவை உண்டாக்கி தரும் அப்படின்றது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தி ஈசாய நம.